எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தமிழ் துவாஸ் திகீர் சேனல். இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்விடம் ஒருவர் கேட்கும் துவா நிறைவேறாமல் இருந்தால் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்டால் உடனே நிறைவேறும். நாம் அன்றாடம் கேட்கும் துவாக்களில் சேர்த்து இந்த துவாவையும் நாம் சேர்த்து ஓதி வர வேண்டும். இந்த துவா மிகவும் சிறந்த பவர்ஃபுல் துவாவாகும். அல்லாஹ்வின் பெயர்கள் வைத்து இந்த துவாவை கேட்பதால் இந்த துவா மிகவும் சிறப்புக்குரியதாகும். அல்லாஹ்விடத்திலிருந்து உடனே பதில் கிடைக்கவும் உதவி கிடைக்கவும் இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்மா இன்னி அஸ்ஸலுகா பி அன்னா லகல் ஹம்து லா இலாஹா இல்லா அன்தா அல் மன்னான் பதியுஸ் சமாவாத்தி வல்லரஸ் யாஸல் ஜலாலில் வல்லிக்ராம் யா ஹய்யூ யா கய்யூம். இந்த துவாவின் பொருள்: யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். எல்லா புகழும் உனக்கே உரியது. வணங்கத்துக்குரிய வேறு நாயகன் யாருமில்லை. நீயே இந்த உலகத்தின் மன்னன். வானமும் பூமியும் நீயே படைத்தவன். கண்ணியும் கருணையும் என்றும் உயிரோடு உள்ளவும் நிலைத்திருப்பவனும் நீயே. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த இந்த திருப்பெயர்களை வைத்து நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான், கருணையும் அடைகிறான். ஆகவே நாம் இந்த துவாவை வைத்து நாம் அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது அல்லாஹ் நம் துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். நம் துவா மின்னல் வேகத்தில் நிறைவேறும் என்று பெரியவர்களால் கூறப்பட்டு உள்ளது. ஆகவே இந்த அல்லாஹ்வின் திருநாமங்களை வைத்து நாம் அல்லாஹ்விடம் துவா செய்வோம். எப்பொழுதும் நாம் கேட்கும் துவாக்களில் இந்த துவாயும் சேர்த்து அதிகமாக தினசரி அல்லாஹ்விடம் துவா செய்து வருவோம். யா ஹன்னான் யா மன்னான் என்று நாம் திக்ர் செய்து வந்தால் அதிகமாக பர்க்கத் ஏற்படும். அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். நம் துவா உடனே ஏற்றுக்கொள்வான். பல ஹதீஸ்களிலும் பயான்களிலும் குறிப்பிட்டு உள்ளார்கள். அல்லாஹ்வின் பெயர்களே மிகவும் சிறந்தது. யாஸல் ஜலாலில் வல்லிக்ராம் யா ஹய்யூ யா கய்யூம் என்று அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போது நம் எந்த துவாவும் நிறைவேறாமல் இருக்காது. அல்லாஹ் நம் துவாவை எப்படியும் நிறைவேற்றியே தீருவான். கடினமாக இருந்தாலும் லேசாக்கி தருவான். மனிதர்களிடம் கேட்பதை விடவும் நாம் அல்லாஹ்விடம் கேட்பதுதான் மிகவும் சிறந்தது. மனிதர்களிடம் கேட்கும் போது நம்மை இழிவாக தான் நினைப்பார்கள். ஆகவே நாம் அல்லாஹ்விடம் கேட்பதுதான் மிகவும் சிறந்தது. ஐவேளை தொழுகையிலும் இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக. நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக. நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வும் தருவாயாக. கடன், துன்பம், கவலை, நோய் அனைத்தையும் நீக்குவாயாக. எப்பொழுதும் உன் நினைவில் வாழ அருள் புரிவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் வாழவும் ஈமானோடு வாழவும் அருள் புரிவாயாக. ஹஜ், உம்ரா செய்யும் பாக்கியம் தருவாயாக. சூனியம், பொறாமை, கண்டிஷ்டி, ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு அளிப்பாயாக. பிறரிடம் கையேந்தாமல் வாழ அருள் புரிவாயாக. ரஜப், ஷாபான், ரம்ஜான் மாதங்களில் பர்க்கத் அளிப்பாயாக. ரம்ஜான் மாதத்தில் நாம் அனைத்து நோன்புகள் வைக்க அருள் புரிவாயாக. ஐவேளை தொழுகையும் தராவி தொழுகையும் சரிவர தொழ அருள் புரிவாயாக. எங்களுக்கு இம்மை கொடு யா அல்லாஹ், ஈமான் கொடு யா அல்லாஹ், ஹிதாயத் கொடு யா அல்லாஹ், ஹிக்மத் கொடு யா அல்லாஹ், ரஹமத் கொடு யா அல்லாஹ், பர்க்கத் கொடு யா அல்லாஹ். ஆகவே உன்னையே நம்பி உன்னிடம் கேட்கின்றோம் யா அல்லாஹ். அழுது கேட்கின்றோம் யா அல்லாஹ். எங்கள் துவாவை கபூல் செய் யா அல்லாஹ். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் கேட்கின்றோம், ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.
சுபான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா அக்சிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.